வெளியிட இருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். 3/22 முதல் அப்ளிகேஷன், அதாவது விண்ணப்பங்கள் நம்முடைய இணையதளத்தில் பெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அப்ளிகேஷன் 28/4/22 வரை அப்ளிகேஷன் ஃபைல் பண்ண கடைசி நேரம். தேர்வுகள் 24/7, அதாவது ஜூலை 24ஆம் தேதி அன்று தேர்வுகள் நடத்தப்படும். 3 மணி நேரம் தேர்வுகள் நடத்த தேர்வாணையம் உத்தேசித்துள்ளது. அந்த 3 மணி நேரம் நடைபெற்ற தேர்விலே கிட்டத்தட்ட 200 கேள்விகள் கேட்கப்படும். குரூப் 4 வேகன்சி நான் சொல்றேன். ஓகே, ஏற்கனவே குரூப் 4 தேர்வு கொடுத்த ஆனுவல் பிளானரிலே 5255 வேகன்சிகள் இருப்பதாக நாம் திட்டமிட்டிருந்தோம். தற்போது கிடைத்த தகவலின்படி நாளை வெளியிடப்பட்டுள்ள 7382 வேகன்சிகள் 7382 வேகன்சிகள் உள்ளன. அது வரக்கூடிய நாட்களிலே தேர்வுகள் மூலம் நிரப்பப்படும். இந்த 7381 வேகன்சியிலே 81 வேகன்சி ஆனது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவிலே ஒதுக்கீடு செய்ய நோட்டிபிகேஷனில் அனுமதித்துள்ளோம். அந்த 81 வேகன்சிகளும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவிலே அவை ஃபில்அப் பண்ணிக்கிற பொழுது 7301 வேகன்சிகள் போட்டித் தேர்வுகள் மூலமாக நிரப்பப்படுகின்றன. இதிலே குறிப்பிடப்பட்ட அம்சம் என்னவென்று சொன்னால், சமீபத்திலே அரசானது கார்பரேஷன், போர்ட்ஸ் போன்றவையெல்லாம் தமிழ்நாடு தேர்வாணையத்தின் மூலமாக நிரப்பப்படும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் 163 போஸ்டுகள், அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் டைபிஸ்ட் ஆகிய 2 போஸ்டுகளும் 161 போஸ்டுகளும், குறிப்பாக ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு என்ற போர்டானது தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் போர்டு என்கிற முறையிலே அதற்கும் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு ஆகிய 2 போர்டுகளும் அவர்களுடைய நிறுவனத்திற்கு 163 ஜூனியர் டைபிஸ்டுக்கு ஃபில்அப் பண்ண வேண்டும் என்ற இந்த கோரிக்கையின் அடிப்படையில் மொத்தம் 7301 போஸ்டுகள் வரக்கூடிய நாட்களிலே போட்டித் தேர்வுகள் மூலமாக நிரப்ப தேர்வாணையம் முடிவு சொல்லுது. இந்த போட்டித் தேர்வுகளிலே ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல 3 மணி நேரம் 24/7/2022 ஜூலை 24ஆம் தேதி அன்று 9:30 மணி முதல் 12 மணி வரை தேர்வுகள் நடைபெறும். இது 2 பிரிவாக கேட்கப்படும். 200 கேள்விகள். முதல் 100 கேள்விகள் முழுக்க தமிழ் அப்ஜெக்டிவ் டைப். அனைத்து கேள்விகளுமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் என்று சொல்லக்கூடிய அப்ஜெக்டிவ் டைப் கேள்விகள். அதற்குரிய பதிலை அவர்கள் எழுத வேண்டும். 2வது பட்ட சொல்லக்கூடிய ஜெனரல் ஸ்டடீஸ் 75 மதிப்பெண்களும், ஆப்டிடியூட் என்று மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் 25 மதிப்பெண்களும், ஆக மொத்தம் 200 மதிப்பெண், 100 மதிப்பெண்கள். ஆக மொத்தம் பார்ட் ஏ 100 மதிப்பெண்கள் தமிழ், பார்ட் பி 100 கேள்விகள் 150 மதிப்பெண், ஆக மொத்தம் 300 மதிப்பெண்களுக்கு கேள்வி கேட்கப்படும். இந்த முதல் கட்டம் பார்ட் ஏ என்பது இதெல்லாம் ஒரே புக்லெட்டா இருக்கும். இந்த கொஸ்டின் பேப்பர் ஒரே புக்லெட்டா இருக்கும். அதுல 1 முதல் 100 வகையான கேள்விகள் முழுக்க தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு தமிழ் கட்டாயத்திற்கு உண்டான கேள்விகள். அந்த கேள்விகள் அனைத்தும் எப்படி கேள்வி கேட்கப்படும் என்ற விவரங்கள் எல்லாம் மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் நம்முடைய டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் உள்ளது. அதே போல அதிலே 40%, அதாவது 150 மார்க்கிற்கு 60 மார்க்கு பெற்றவர்கள் மட்டுமே மொத்தமாக அடுத்த ஸ்டேஜ், அதாவது பார்ட் என்று சொல்லக்கூடிய அடுத்த ஸ்டேஜிற்கு அவர்கள் வேல்யூவேஷன் எடுத்துக்கொள்வார்கள். இந்த பார்ட்டியில என்ன மதிப்பெண் எடுத்தாலும் அது பார்ட் பில எடுத்துக்கொள்ளப்படும். ஆக 300 மதிப்பெண் மொத்தம். அதிலே 90 மதிப்பெண்கள் பெற்றால்தான் இந்த குவாலிஃபையிங்க்கு தகுதி பெற்றவர்களாக ஆவார்கள். ஆக 90 மதிப்பெண்களுக்கு மேலே உள்ளவர்கள் ரேங்க் சீனியாரிட்டி பிரகாரம் அவர்கள் வைக்கப்பட்டு அவர்களுக்கு கவுன்சிலிங் வழி. ஆக நம்முடைய தேர்வாணைய அட்டவணைப்படி ஜூலை மாதம் நடைபெறுகின்ற தேர்வு முடிக்கப்பட்டு அக்டோபர் மாதம் ரிசல்ட் பப்ளிஷ் செய்வதற்கும், சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அதே அக்டோபரிலும், சர்டிபிகேஷன் வெரிஃபிகேஷன் மற்றும் கவுன்சிலிங் நவம்பர் மாதம் நடத்துவதற்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது தவிர நம்முடைய தேர்வாணையத்திலே புதிய கட்டமாக, ஆக இது நாள் வரை தேர்வாணையமானது அந்த OMR என்று சொல்லக்கூடிய
அந்த ஷீட்ல ஃபில்அப் பண்ணி நிலைமையை மாற்றப்பட்டு 19/6 அன்று நடைபெறக்கூடிய தேர்வானது சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டை நடத்தலாம் என்ற எண்ணத்தின் அடிப்பிலே 1/4 ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி நடைபெற வருகின்ற அந்த நோட்டிபிகேஷன்ல சிபிடி மூலமாக நடத்தலாம் என்றும் திட்டமிட்டிருக்கிறது. அதே போல குரூப் 1, குரூப் 2 2A, குரூப் 4 ஆகிய தேர்வுகளிலே அதிகமான தேர்வுகள் பங்கேற்கின்ற காரணத்தால் மற்ற தேர்வுகளை எல்லாமே முதலிலேயே அந்த அப்ளிகேஷன் போடுகின்ற போதே அவர்களுக்கு உண்டான சர்டிபிகேட் அனைத்தையும் வாங்கிவிடலாம் என்ற முடிவையும் எடுத்து அதன் அடிப்படையிலே விரைவாக தேர்வுகளை நடத்துவதற்கும் விரைவாக ரிசல்ட்டுகளை போடுவதற்கும்